நீங்க தட்கல் டிக்கெட் புக் பண்ணணும்னா ஏசி கோச்சா இருந்தா 10 மணிக்கு நீங்க புக் பண்ணணும். அதுவே நான் ஏசி கோச்சா இருந்தா 11 மணிக்கு புக் பண்ணணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கறத நானே லைவா பண்ணி காட்டுறேன். இப்போ மணி 11 ஆக போகுது. அதனால என்னோட IRCTC ஆப்பை நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே நீங்க ட்ரெயினுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இதுல ஃப்ரம் டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எங்க இருந்து எங்க போறீங்கறத ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க நாளைக்கு டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னைக்கு தட்கல் புக் பண்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே நீங்க எப்ப டிராவல் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் தான் தட்கல் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரம் டு என்டர் பண்ணோனே நெக்ஸ்ட் நீங்க எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெயின்ல அவைலபிள் சீட்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க 49 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதனால நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பேசஞ்சர் டீடைல்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நானே இங்க ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏசி கோச்ல எந்த சீட்ஸ் அவைலபிள் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா அப்கிரேட் கிடைச்சிடும். அதனால அந்த ஆப்ஷனை எப்பவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்க அலோகேட் ஆயிருக்குன்னு சொல்லி எஸ்எம்எஸ்ல வந்துரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு berth மட்டும் வேணும்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு berth தவிர வேற எந்த சீட்டா இருந்தாலும் ஓகேனா அது ஒண்ணும் தேவை கிடையாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழ இன்சூரன்ஸ் சொல்லி ஒன்னு இருக்கும். அது எப்பவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிவ்யூ ஜார்னி டீடைல்ஸ் சொல்லி ஒன்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் பேஜ் வந்திருக்கும். இந்த செகண்ட் பேஜ்ல நீங்க முக்கியமா ஒன்னு கவனிக்க வேண்டியதா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் சீட் அவைலபிளா இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கணும். அதை இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ 28 சீட் அவைலபிள்னு சொல்லி காட்டுது. அப்படி அவைலபிள் இருந்ததுன்னா ஸ்க்ரோல் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிட்டு ப்ரோசீட் டு பே ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் பண்ணணும். எப்பவுமே நீங்க தட்கல் புக் பண்றீங்கன்னா உங்களோட IRCTC e-walletல அமௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம பேமெண்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகாம இருக்கும். e-walletஐ ரீசார்ஜ் பண்றதுக்கு உங்களோட IRCTC ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் அப்பர் சைடு கார்னரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா IRCTC எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா IRCTC e-walletன்னு சொல்லி ஒன்னு இருக்கும். அதுல தான் நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி லாகின் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க யார் பேர்ல புக் பண்ண போறீங்களோ அவங்க பேர்லயே லாகினும் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்து IRCTC எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற ஆப்ஷனுக்கு வந்துருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல IRCTC e-wallet டெபாசிட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க டெபாசிட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு காட்டும். இப்ப நம்ம அக்கௌண்ட்ல எதுவுமே இல்ல, அதனால ஜீரோன்னு காட்டுது. இப்ப டெபாசிட் அமௌண்ட் 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரையும் நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். இப்போ இங்க நான் 100 ரூபாய் டெபாசிட் பண்ண போறேன். அதனால 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் டெபாசிட் அமௌண்ட் மறுபடியும் நான் 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணணும். எந்த மெத்தட்ல நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அந்த மெத்தட்ல நீங்க பேமெண்ட்டும் பண்ணிடுங்க. பேமெண்ட் ஆட் ஆயிடுச்சான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்க மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு IRCTC எக்ஸ்க்ளூசிவ்குள்ள வந்துருங்க. அதுல IRCTC e-walletக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் IRCTC e-wallet டெபாசிட் ஹிஸ்டரிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஆட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மணி ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்க தட்கல் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பேமெண்ட் ஆயிடும். நான் ஏற்கனவே e-walletல அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அது மூலமாவே நான் பே பண்ணிடுறேன். இப்போ டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. என்னோட CNF நம்பரும் வந்துருச்சு. டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணோனே உங்களுக்கு மெயில் இல்ல SMSலயும் வந்துடும். அதையும் நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஈஸியா நீங்களே வீட்ல இருந்தபடியே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும்.